1 ஆர் 2 மந்த்ஸ் ஆனா தான் தெரியும். வேறு மாதிரி ஷேப் அப் பண்ணுறாங்களா? ஏன்னா தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கட்டத்தில் வந்து ஏன்னா இப்போ 2 இது ஈக்குவல் பர்சன்ட் தான். உங்களுக்கு தேமுதிக இப்போ இல்லை அட் பர்சன்ட் 20னா 18 தான். 18 2 ஈக்குவல் தான் பண்ணியிருக்கு. பார்லிமெண்ட்டில் வாங்கி காமிச்சிட்டாரு நம்மளை. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்த குரூப்புகள் பூரா இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்தா அந்த இடத்துல பல நிரூபிக்காத விஜயம் வரலாம்ல. ஏன்னா சென்ட்ரல் மேட்டருக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல. ஸோ இது எப்பவுமே இப்போ பார்க்குறதே நமக்கு உறுதியானு தெரியல. வேறு மாதிரி களம் வரலாம். அது அண்ணாமலை அதுதான் வந்து டெல்லி போய் வராது. இன்னொன்று தெரியல. நேரம் வரும்போது சொல்கிறேங்கிறார். ஆனால் சீட்டு கண்டிப்பாக கேட்டுவாங்க. 100 சீட்டு பக்கம் இவங்களுக்குள்ள கூட்டணி கொடுக்கறதுக்கு ஈக்குவல் மாதிரி தான் கணக்கு லாஸ்ட் வந்ததில்லை. அதனால் அது உறுதியாக இருப்பாங்க. சரி அப்படி தான் பார்த்தா அங்கேயும் அப்படி தான். இனி வந்து திருமாவளவனும் மற்ற கட்சி 6 சீட் 5 சீட் வாங்கிட்டு போக மாட்டாங்க. 25 சீட்டு வாங்கின காங்கிரஸ் இனி வாங்குமான்னு தெரில. சோனியா ஓட்டி தான் திமுக ஆதரவாக இருக்காங்க இல்லையா, ராகுல் இல்லை அப்படின்னு தெரியுது இடவத்திரமா. அப்போ அந்த தலைவரே நீடிப்பாரா, அது ரிவால்ட் ஆகி மாற்றுவாங்களான்னு தெரில. ஆனால் அவர் பூரா திமுக சொம்படிக்கிற வேலையை தான் இருக்கார். ஸோ மேலே என்ன டிசிஷன் இருக்கோ அதுதானே. அப்படிங்கும்போது எல்லாமே அப்படியே தலைகளாக போச்சுன்னா அதில் வந்து மெயின் வந்து தலைவர் அண்ணாமலை முதன்மையாக பெற்றாருன்னா அதில் ஒரு ஃபார்மேஷன் வந்ததுன்னா அதில் ஒரு வேளை விஜய் பண்ணலாம். இல்லை இவர் என்ன கட்சியாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவா என்னன்னு புரியப்படல. ஒருவேளை மத்தியில் இருக்கவங்களோட சொல்லி அது பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாகலாம். ஸோ அது எல்லாமே யோசிப்பாங்க. ஏன்னா மோடி தலைமையிலுக்கும் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கட்சி விட்டு போனதா இல்லை சரித்திரத்தில். அப்படிங்கும்போது வேற ஒரு ஷேப்பை பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறது எதுவுமே இல்லாமல் மாறலாம். அப்படித்தான் அரசியல் உட்பட எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை முதன்மை பெற்று 2 திராவிடத்துக்கு சவுக்கடிக்கு அண்ணாமலை தான் சரியாக இருக்கும். அந்த ஊழல் மலிஞ்ச அந்த ஃபைலெல்லாம் வெளியில் வந்து அந்நேரத்தில் ஈடி எல்லாம் வருவாங்க. அது தவிர இந்த கரூர் மேட்டரை எலெக்ஷன் முடி கொண்டு போயிடும். இதெல்லாம் நடக்கும். இப்படி மாறுறது இன்னொரு 2 மாதத்தில் தெரியணும், டிசம்பருக்குள்ளே. ஸோ அண்ணாமலை அதில் மெயின் லீடு எடுத்து வந்தாலும் வரலாம். எல்லா சிறிய கட்சியில் ஏற்கனவே இருந்தது, இன்னும் பிற கட்சிகளோட. ஸோ எல்லாமே அது திமுகலையும் பாதித்து ஒரு வேளை விஜய்